வெட்டிஸ் பேங்க்வெட். இன்றைக்கி நம்ம சுவையான சூப்பரான சாஃப்டஸ்ட் சப்பாத்தியும் ஹோட்டல் சப்பாத்தி மாதிரி மாடலும் டேஸ்டான சன்னாவும் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். டுடே we are going to see how to make the softest roti like hotel style and also channa the tastiest. Come now we'll see the process. ஸ்டவ் கொளுத்தி பாத்திரம் வச்சுட்டேன். எண்ணெய் பாத்திரம் சூடான உடனே I'm adding oil as per the requirement. The vessel is got heated. எண்ணெய் சூடான உடனே ஒரு பட்டை பிரிஞ்சி இலை போடுறேன். 1/2 ஸ்பூன் ஃபெனல் போட்டேன் சோம்பு. இப்போ சோம்பு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. 2 வெங்காயம் வெட்டி வச்சு போடுறேன். நாளைக்கு 2 ஆனியன் 2 வெல் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. The onion is fried well now. I am adding ginger garlic paste 2 spoons. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. எனக்கு தனியாக பிரிஞ்சு வருது. It's well roasted now. I am adding 2 tomatoes with this. Diced big tomatoes 2 I sliced into. 2 தக்காளி வதக்கி வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். I'm adding salt since the tomatoes will get smashed soon when we add salt to this. I'm adding 1 spoon of garam masala, 2 spoons of masala powder. This powder is a mixture of chili powder and coriander powder. மிளகாய் தனியா ரெண்டு கலந்த பொடியை சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே நம்ம ஜெட்டில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ தக்காளி, கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. Let us wait for it to get smashed. Tomatoes, onion, garam masala powder, chili powder, coriander powder, salt. We'll wait for 2 minutes so that all the tomatoes will be smashed well. In the meanwhile, I have grounded channa half. 8 hours I soaked done channa dal already and I boiled it in cooker for 5 whistles. அது பகுதியை பிரிச்சிருக்கேன். இந்த சன்னாவை பாதி அப்படியே வச்சுருக்கேன். மிச்சம் பாதியை நல்லா கோஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதோட இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 minutes இது நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். Let it get mixed well. இப்போ நான் வேண்டிய தண்ணி சேர்த்துக்கிறேன். I'm adding water. 2 to 3 tumblers I have added. குக்கரை மூடி வச்சிடலாம். Closing the cooker. Wait for 2 whistles. We'll have delicious channa ready. 2 whistle wait பண்ணலாம். சுவையான சன்னா ரெடி ஆகிடும். மீன்வைல் சப்பாத்தி மாவு நம்ம திரட்டி வச்சுருக்கோம். நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்படி சப்பாத்தி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு இது எப்படி இவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சாஃப்டாக பிசையறதுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், 1 கப் கோதுமை மாவு. ஐ எம் ரிப்பீட்டிங். To make such a soft dough, you need to add 1 spoon of sugar, the secret ingredient, 1 teaspoon of salt,
and 1 cup of atta, and mix it well with adequate water and keep it for 10 minutes. Now the dough is ready. We can prepare soft rotis with this as chana is getting ready. Chana ready ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இத அப்படியே ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு இத போர்ஷன்ஸா டிவைட் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு I'm adding little atta with this. Now rolling it. ஒரு 2 minutes கழிச்சு நம்ம இது தரட்டிக்கலாம். After 2 minutes we'll flatten this. எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு வச்சாச்சு. ஸ்லோவாக அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்கலாம். We'll move to the edges with the same force. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். Adding little flour so that it doesn't get stuck. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. We'll roll over the sides. அப்படியே sides அப்படியே ஜென்டலாக ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஓவல் ஷேப்பில் சூப்பரான வெல் ப்ரெஸ்ட் ரோட்டி ரா ரோட்டி ரெடி ஆகிடுச்சு. ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இதில் தரட்டின ரோட்டியை போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டி நம்ம திருப்பி போடும்போது 2 சைடு வந்துட்டுருக்கு. கீப் த ஸ்டவ் இன் லோ அண்ட் இன் பிட்வீன் மிடில் அண்ட் லோ ஹை ஃப்ளேம். ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுக்கலாம். மிடிலுக்கும் ஹைக்கும் நடுவில் அப்படியே சப்பாத்தி. உங்களுக்கு தெரியுதா இந்த ரோட்டி அப்படியே உப்ப ஆரம்பிக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. ஏன்னா நம்ம எண்ணெய் இல்லாமல் சுட்டுட்டோம் சூப்பராக. இது எப்படியும் ஒரு 4 to 5 hours நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும்.